பலமான கூட்டணியை கடந்த பல தேர்தல்கள்லேருந்து தொடர்ந்து கட்டமைச்சு வருது திமுக. சமீபத்தில் இணையான கூட்டணியை கட்டமைப்பதற்கான முயற்சியில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு கூட்டணிகளையும் தனித்து நின்று களம் கான்று வெல்வோம் அப்படின்னு திரு விஜய் சொல்றாருல, யதார்த்த சூழல்லாம் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கா அவருக்கு? கம்பல்ஷன் சொல்லலாம். ஏன்னா அவர் பங்கு கொடுப்பேன் ஆட்சியரன்னு சொல்லி தான் ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணார். அது சில கட்சிகளை, அது எஸ்பெஷலி திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளை பெர்சுவேட் பண்ணி தன் பக்கம் கொண்டு வரலாம்னு நினைச்சாரு. அது கை கூடலை. காங்கிரஸும் நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் வருவாங்கன்னு தோணல. ஸோ தனியாக தான் 234 தொகுதிகள்லையும் போட்டிடுவார். மேபி சின்ன கட்சிகள் ஏதாவது வரலாம், பட் எல்லா வேட்பாளர்களும் விசில் சின்னத்தில் தான் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தில் கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. விஜய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பிம்பமாக இப்போ பேசிட்டு இருக்கிறபோது அது ஃபேக்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. அது 15% 20%ங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மேபி அவர் ஃபியூச்சரில் அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு அச்சாரமாக இருக்கலாம், அல்லது டிசப்பாயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இவ்வளோ பெரிய பிம்பம் கிடையாது அப்படின்னு கூட தெரிய வரலாம். இதில் ஒரு டேக்அவே என்னன்னா, கார்த்திகேயன் ஏடிஎம்கே பற்றி அவர் பேசாமல் இருந்தார். நம்ம விவாதத்தில் சொல்லியிருக்கிறோம், ஊழல் ஏடிஎம்கே இப்போ செஞ்சதே கிடையாது, அவங்க தலைவரே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அந்த ஊழலாம் அக்செப்டபிளா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதையும் அவர் சொல்லியிருக்காரு. பேர் சொல்லலை, ஆனால் ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அது இது வரைக்கும் அவங்க லெஃப்ட் ஹேண்டால டீல் பண்ணிட்டு இருந்தவர் இந்த முறை அவங்க ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு. சொல்லணும், ஏன்னா நம்ம இப்போ திரு வைத்திலிங்கம் போய் ஜாயின் பண்ணும்போது ஊழலை பற்றி யாருமே பேசல. அவர் மேலே அவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. திமுகவும் கவலைப்படல. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட்டே போடாமல் உட்காந்துருக்காங்க. ஏடிஎம்கே எல்லாம் இருந்தவர், அவங்க பேச மாட்டாங்க, விஜயும் பேசல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதுவும் ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலையும் ஒரு பேசுபொருளாக இருக்கணும். நம்ம பெரிய பெரிய சாதி மத விஷயங்கள்லாம் பேசும்போது, மாநில சுயாட்சியெல்லாம் பேசும்போது, இந்திய எதிர்ப்புலாம் பேசும்போது இது பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா அதுவும் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ அது சொல்லியிருக்கிறார். நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ அவருக்கு வேணா சாத்தியமாக இருக்கலாம், ஏன்னா அவருக்கு பணம் ஒரு பெரிய இது கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பட் அவ்வளோ பெரிய கட்சிக்கு அது சாத்தியமா? நிறைய பேருக்கு அந்த அறத்தை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் பேட்டில் லைன்ஸ் கிளியர். இப்போ 4 முனை போட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு, என்டிகேவையும் சேர்த்து. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம் அஹெட். நம்ம இப்போ நீங்கள் நல்ல வேலையை நம்ம அவர் காத்திரமாக பேசலன்னு அந்த டாபிக் தொடல, வேணான்னு நினைக்கிறாரு. எவ்வளோ வாட்டி பேசியாச்சு, எல்லாரும் உட்காந்து பார்க்குறோம். அதில் ஏதாவது தெளிவாக பேசுவாங்க, ஒரு ஆழமாக பேசுவாங்க, ஒரு விஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. தாவேக்கா தொண்டர்களை தாண்டி மற்றவங்களுக்கு நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு, எந்த கட்சியும் சாராதவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். பட் அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் இதை தான் பண்ண போகிறாரு. திமுகவை எதிர்த்து அவங்களை தீய சக்தின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சு தான் அவர் எலெக்ஷன் நிற்க போகிறாரு. பிஜேபி பற்றி பெருசாக பேச போகிறது இல்லை. ஏடிஎம்கேவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் இனிமேல் கன்ஃபியூஷன் கிடையாது. அந்த பக்கம் போவார், இந்த பக்கம் போவார், அந்த மாதிரி வேலைகள் கிடையாது. ஏன் போகலை யாரும்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது பெரும் வாய்ப்பு, பெரிய அழைப்பு. திமுக அதிமுக தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு பெரும் வாய்ப்பு. ஏன் இத்தனை மாதங்கள் ஆகியும் கடைசி வரைக்கும் யாருமே நகரல? திமுக அதை சாமர்த்தியமாக கையாண்டாங்களா? அதிமுக அதை சாமர்த்தியமா கையாண்டாங்களா? திரு விஜயால அதை சாமர்த்தியமா கையாள முடியலையா? என்ன யதார்த்தம் அதுக்குள்ள இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பெரிய கொள்கை கிளாரிட்டி இல்லை. அவங்களுக்கு இப்போ விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்க்குலாம் இவர் அந்த பக்கம் கூட போயிடுவாரோ அப்படின்னு கொள்கை எதிரின்னு சொன்னா கூட அந்த பக்கம் போயிடுவாரோ, ஏடிஎம்கேவோட பேசுறாரோ, அந்த பக்கம் போயிடுவாரோங்கிற ஒரு பயம் ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். அப்புறம் நீங்க ஏன் டிஎம்கே கூட்டணி உடையாம இருக்குன்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலினும் அதை கொஞ்சம் சாதுரியமாக கையாண்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் திமுக பழைய நாட்களில் எப்படி கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட். சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாரு. இவங்க பதில் கொடுக்கல. ஓவராலாக அந்த கூட்டணியை ஒரு ஒற்றுமையாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை திரு ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார். ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேயே காங்கிரஸோட தொடர்ந்து 2016 தொடர்ந்து பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்கிற கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி தான். ஸோ அவங்களுக்கு ஓவராலாக பிஜேபியோடைய அவங்க செய்கிற விஷயங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகேக்கெல்லாம் தெரியுது. நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா கூட பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துரும். அது எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு காமன் த்ரெட். அது காங்கிரஸுக்கு கேட்கவே வேணாம். பிஜேபியோட கூட்டணியே வைக்காத ஒரு கட்சி அவங்க மட்டும்தான்.
ஸோ அப்படிங்கிற போது அது அவங்கள பைண்ட் பண்ணுது. ஏன்னா இவங்க ஒரு மைனர் பார்ட்னராக தமிழ்நாட்டில் பிஜேபி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அவுட் சைஸ்டு இன்ஃப்ளூயன்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியை அமைக்கிறது, அது வந்து என்டிஏ தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றது, இந்த மாதிரி அவங்க வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதனால அவங்க இன்டாக்டா இருக்காங்க. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட திரு அன்புமணி, எதிர்பார்க்கப்பட்ட திரு தினகரன், எதிர்பார்க்கப்பட்ட திரு ஓபிஎஸ், எதிர்பார்க்கப்பட்ட திருமிகு பிரேமலதா விஜயகாந்த், இங்க கூட நகர்வு இல்லைல்ல. 29 வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருக்க போறாங்க. இப்போ நீங்க வந்து தினகரன் திரும்ப திரும்ப சொல்றாரு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. யாராவது நம்புவாங்களா? யாராவது நம்புவாங்களா? பிஜேபி வந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணாம டிடிவி தினகரன் வந்து ஏடிஎம்கே பக்கம் வந்தாருன்னு குழந்தை கூட நம்பாதுங்க. அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு 2-3 மாசத்துல. அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, என்னை யாருங்க மிரட்ட முடியும் அப்படின்றாரு. அதான் அவர் இப்ப ஒண்ணு வேணா யோசிப்பாரு, அவ்வளோ பேசியிருக்க வேண்டாமே. ஜஸ்ட் நாங்கள் வெளியில வந்துட்டு எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அண்ணாமலைகள் நல்லா ட்ரீட் பண்ணாரு, நயனா நாகேந்திரன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இந்த 2 மாசமா அவர் தான் ஸ்டார் டிவியில். ஏன்னா அவர் தான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தார், திட்டிக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இந்த கிரெடிபிலிட்டி வராது. இப்போ பிஜேபி தான் அதில் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தார், அதில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடலான்னு. பிஜேபியோட ரோல் இருக்குது. ஸோ இந்த பிஜேபியோட ரோல் தான் வந்து திமுக கூட்டணியை இணைக்குது. அவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் இருப்பாங்க, இதே மாதிரி தான் இருந்தாங்க ஒடிஷால, இதே மாதிரி தான் தெலுங்கானால இருந்தாங்க, இதே மாதிரி தான் மகாராஷ்டிரால இருந்தாங்க. இன்னைக்கு அங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மற்ற கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ் காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டேஞ்சர் தான் வந்து திமுகவை இணைச்சு வைக்குது. விஜய் வந்து நான் என்ன ஜெனியூனா தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஆரம்பத்திலே இறக்கிட்டார். மேபி வந்து அப்பவே சொல்லியிருக்க வேணாம், டுவர்ட்ஸ் தி எலெக்ஷன் சொல்லி தான் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்திருக்கும். வந்த உடனே சொன்ன உடனே அது எலெக்ஷன் சமயம்லாம் கிடையாது. அப்ப நீங்க கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் நம்பல, நம்புறதுக்கு மட்டும் இல்ல, அவசியம் இல்லையே. அப்ப உடனே என்ன, அவர் 2024 தேர்தல் நிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஏதாவது ஒரு இது அமைஞ்சிருக்கலாம். அவசியம் இல்லைன்னா கேட்கறாங்க தானே, காங்கிரஸ் பேசுறாங்க, விசிகா பேசுறாங்க. எலெக்ஷன் பக்கத்துல வந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்திருக்கலாம்னு சொல்றேன். வந்திருப்பாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இப்போதைக்கு காங்கிரஸ் காடர்ஸ் வந்து டிவிக்கோட போகணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை தாண்டி உள்ளாட்சி தேர்தலாம் அவங்களுக்கு சரியான பங்கு கிடைக்கல. கட்சி வளரலன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி எங்களுக்கு தேவையான இடங்களை பெறாம இருக்கிறதுன்னு அவங்களுடைய விருப்பமா இருக்குது. தலைவர்கள் வேணா வந்து டிஎம்கேட இருக்குன்னு சொல்லலாம். தொண்டர்கள் பெரும்பான்மையா வந்து அவங்க டிவிக்கோட போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும், இன்னும் மதிப்பாங்க. சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் நீங்க முக்கியமான ஆட்களுக்கு சீட்டு, நீங்க உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்கள்ல போட்டி போடலாம். சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி நான் திரு பெருமாள் மணிட்ட பாரு, 4 முனை போட்டினா விஜய் எடுத்த முடிவின் மூலமாக என்ன சாதகமான களம், யாருக்கு என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது அவர் சொன்னார்ல ஒரு கட்ஸ் இருக்கு, இந்த 2 கட்சிகளையும் எதுக்குற கட்ஸ் கெத்து நம்மளுக்கு இருக்குன்னு, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸப்ஷனலிசம்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை வந்து நாங்க டிஃபரெண்ட். அது முதல் எலெக்ஷன்லேயே நாங்க ஒரு கூட்டணி இல்லாம தனியா போறோம், எங்க பலத்தை நம்புறோம், ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்றாங்கல்ல. நாங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறோம் 34%, 40%. நாங்க எங்களுக்கு வந்து இளைஞர்கள் பெண்களுடைய ஆதரவு இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல. இப்ப ஏடிஎம்கே மேல எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபெட்டிக் இருக்கு. அவங்க இத்தனை வருஷமா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு சொல்றபடி ஆடுறாங்க, என்ன புதுசா செஞ்சிட போறாங்க, கரிஸ்மேட்டிக் லீடர்கள், கரிஸ்மா இருக்குது. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அரசியல்ல இந்தியாவில் கரிஸ்மாவுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதை விஜய் நம்புறாரு, அதை நம்பிதான் அவர் இறங்கி இருக்கிறாரு. அப்புறம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் உயிர்ப்போட இருக்கு, அதையும் நம்ம அறுவடை பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கையோட அவர் இருக்கிறார்.